அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வருகிற மாதம் பௌர்ணமி முதல் நாள் வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது தவறக்கூடாது. முருகப்பெருமானுங்கிறவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிருந்து உதயமானவர். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிருந்து உதயமான ஜுவலை அனைத்து தேவர்களால் தாங்க முடியாமல் கங்கையில் அடைத்து விட்டார்கள். கங்காதேவி அந்த குளிர்ச்சியால் கூட தாங்க முடியாமல் ஆறு கார்த்திகை பெண்களால் அரவணைக்கப்பட்டு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமான் அவதார நோக்கம் 6 அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள். சிவபெருமானுடைய நெற்றிக்கண் நம்மளுக்கு உதயமானா 7 சக்கரம் வேணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விசித்தி, ஆகன, சகசரதாரம். இந்த 7 சக்கரத்தினுடைய அர்த்தமே இந்த வைகாசி விசாகத்தினுடைய அவதார திருநாள். அப்போ அந்த 7 சக்கரத்தினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லும்போது 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட 6 முக கடவுள். இதுக்கு மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, 6 ஆதாரத்துக்குடையவர். மூலாதாரம் ஒரு அவதாரம், 2வது அவதாரம், 3வது அவதாரம், அப்படி 6 எடுத்தால் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூர்க்கம், அநாதகம், விசித்தி, ஆக்னா 6. இப்போ 6 சக்கரங்கள் நம்ம எழும்போது சகசரதாரம் வரைக்கும் ஒவ்வொரு சக்கரமாக செயல்படும் போது கடைசியாக 7வது ஆதாரமாக இருக்கக்கூடிய சகசரதார அது முறையாக வேலை செய்ய வேண்டும் என்றால் நம்மளுக்கு ஒரு ஆயுதம் வேணும். அதுதான் வேல். அந்த வேலால் தட்டக்கூடியது தான் நம்ம உள்நாக்கு வழியாக கடைசியில் இருக்கக்கூடிய ஆதாரம். அந்த உள்நாக்கு மடித்து அடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாக்கு ஒன்று இருக்கும், தொண்டை நாக்குன்னு சொல்லுவோம். தொண்டை அடிச்சுன்னா அந்த தொண்டை நாக்கு சரியாக இருக்குன்னு கேட்பாங்க. சளி பிடிச்சாலும் தொண்டை நாக்கு வழியெல்லாம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொண்டை நாக்கு எழுந்தரக்கூடிய சின்ன துவாரமாக இருக்கும். அது 7வது ஆதார சக்கரம். அப்போ நாக்கை மடித்து உள்நாக்கை எழுப்பினால் 7வது ஆதாரமாக செயல்படக்கூடிய தன்மை, அதுதான் 7 சக்கரங்கள். அப்போ முருகப்பெருமானுடைய அவதாரம் மிக 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 சிறப்பு வாய்ந்த அவதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ வைகாசி மாதங்கிறது மாலா மாதமா அப்படின்னு பார்த்தா மலர்ச்சி மாதம். மலர்ச்சி மாதமாக கருதப்படுவது வில்வத்தால் துளசியால் இந்த துளசி செடிக்கு அர்ச்சனை செய்தால், துளசியால் விஷ்ணு பகவானுக்கு அர்ச்சனை செய்யும்போது சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். வைகாசி மாதம் உடைய புராணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வைகாசி மாதம் எழக்கூடிய அனைத்து விதமான நன்மைகள் எண்ணில் அடங்காத சக்தி உடையது. அப்போ புண்ணிய ஸ்தலத்தில் போய் நம்ம நீராட வேண்டும். முதல்ல இந்த வைகாசி மாதமே புண்ணிய நதிகள் நம்ம நீராடும் போது அந்த முருகப்பெருமானுடைய வரம், அனைத்து தேவர்களுடைய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு நிறைய இந்த வைகாசி மாதத்துக்கு நிறைய அந்த பௌர்ணமி ஒட்டி நடக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் மட்டுமே அல்ல, வள்ளலார் கூட அந்த சபை சத்திய ஞான சபை அந்த அமைப்பு உருவாக்கும் போது பல தடைகள் தாண்டி அந்த அமைப்பு உருவாக்கும் போது வைகாசி விசாக நாள் பௌர்ணமி அன்றைக்கு தான் உதயமாகினார். அப்போ அந்த ஞான சபை அப்படிங்கும்போது அதுவும் என்ன சொல்கிறாரு, சத்திய ஞான சபை. அப்போ யார் சத்தியத்தை கையாளுறாங்களோ அவர்களுக்கு தான் ஞானம் கிடைக்கும்ங்கிற அர்த்தத்தோடு அந்த பேரை அழகாக தேர்வு செய்து சத்திய ஞான சபை அப்படிங்கிறது உருவாக்கினார். அது மட்டும் இல்லாது சிவபெருமான் மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜை, திருக்கல்யாணம் போன்றவற்றை செய்யும்போது இன்னும் நன்மை வளரும். அதே மாதிரி திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய மாசிலா ஈஸ்வரர், மணீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோயிலை வைகாசி பௌர்ணமிக்கும் அன்னைக்கு சிவன்
பார்வதி ஐக்கியமான நாளாக கருதி மிகவும் சிறப்பு பூஜையெல்லாம் அன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருமலவாயில் ஒட்டி இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும், சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் அன்றைக்கு தினம் வைகாசி விசாரணைகள் அன்று திருமலவாயில் இருக்கக்கூடிய மணீஸ்வரரை போய் தரிசனம் செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் சகல அம்மன் ஆலயத்திலையும் சில பூஜைகள்லாம் மிக விமர்சையாக நடைபெறும். முருகப்பெருமான் மட்டுமல்ல, அம்மன் ஆலயத்தும் சிறப்பு பூஜை நடைபெறும். இஸ்வா குலத்தில் வம்சத்தில் பிறந்த ரகுவரன் அப்படின்னு சொல்ல ராமன் வைகாசி விசாரத்தில் அன்றி தான் யுத்தத்தை தொடங்கினாருங்கிறது சில புராணங்கள் கூறுகிறது. அதுவும் மார்கழி மாதம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வைகாசி மாதம், அது எந்த மாதமாக இருந்தான்னு முருகப்பெருமான் அனுகிரகம் பெறணும். அந்த தேவர்களுடைய அவதாரம் ஒவ்வொன்றா ஒரு இது இருக்கும். ஆகவே இந்த மாதிரி பல நன்மைகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத இந்த பசி பிணியில் வாழக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் அன்னதானம் செய்து எண்ணற்ற ஜீவராசிகளுக்கு உணவளித்து, மனிதர்கள் மட்டுமல்லாத எண்ணற்ற ஜீவராசிகளுக்கும் அந்த உணவு தானியம் போன்றவற்றை அளித்து பசியார செய்தால் அந்த பௌர்ணமியுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும். வைகாசி மாதம் ரிஷப மாதம்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில். ரிஷப மாதம் அப்படிங்கும்போது சூரிய பகவான் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்யும்போது நம்மளுக்கு எழக்கூடிய அனைத்து வகையான நன்மைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். ஆகவே காலபுருஷ தத்துவப்படி ஜோதிட பிரகாரம் பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கும்போது ரிஷப மாதம். ஆகவே நந்திய பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்தது. நந்திய பெருமான் அவதாரத்துக்குண்டான நாளாக இருக்குது. அதனால் பல தெய்வங்களுக்கு உண்டான இது சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற இடங்களில் சிறப்பு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும் அன்றைய தினம். அதே மாதிரி தென் திசையில் காவல் காக்கக்கூடிய யம தர்மராஜன் உடைய வழிபாடு அன்றைய தினம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால் பல வகையான பஞ்சாமிர்தம், பல வகை காவடி எல்லாம் எடுத்து போய் அந்த பழனியில் சேர்ப்பாங்க. மொத்தம் பால் காவடி மட்டும் இல்லை, வாழைப்பழம் தாராக கொண்டு போய் அந்த ஆலயத்தில் சேர்ப்பாங்க. அவங்க விவசாய நிலத்தில் விளையக்கூடிய தானியங்கள் அந்த ஆலயத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்போரூர் முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வைகாசி விசாக திருவிழா மிகவும் குரு பூஜையாக கொண்டாடி குரு சமாதிகளுக்கு பூஜை செய்யும்போது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். படிப்பூஜை சொல்லுவாங்க அதுக்கு. அதனால் ராவணனி, ராஜராஜ சோழன் போன்றவற்றை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். அதனால் இந்த வைகாசி விசாகம் திருநாள் மிகவும் கொண்டாட்டமான நாளாக இருந்து மக்களுடைய நலங்கள் கருத்தில் கொண்டு அன்னதானம் செய்து பிற உயிர்களுக்கு வாழக்கூடிய வகையில் நம்ம ஏதேனும் ஒரு மரமாவது நட்டு, ஒரு மிருகம், ஒரு பட்சி எங்கே போய் தஞ்சமடையும்? ஒரு மழை பெஞ்சாலும் ஒரு வெயில் அடித்தாலும் மரத்தில் போய் தான் தஞ்சமடையும். ஏன் மனிதர்களாக இருந்தாலும் வெயில் அடிக்குது, மழை பெய்யுதா, கொஞ்சம் மரத்தினுடைய நிழல்ந்தால் அந்த மழை துளி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஏதோ ஒரு கிளையை நடுவில் நிற்கும். அதே மாதிரி பட்சிகள், விலங்கினங்கள் ஒதுங்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு சொல்லக்கூடிய தன்மை நம்மளுக்கு எடுத்து நல்ல காற்று, விஷக்காற்று தானே எடுத்துக்கொண்டு நல்ல காற்றாக தரக்கூடிய வகையில் இந்த மரங்கள் நம்மளுக்கு திகழ்கின்றன. ஆகவே இந்த வைகாசி விசாகத்தில் ஒரு மரம் மாதிரி நட்டு எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஞான சபை தோற்றுவிட்டக்கூடிய வள்ளலாருடைய கருணையினாலும் பல மகான்கள், பல ரிஷிகளுடைய அருளாலும் இன்றைய தினம் ஒரு மரம் நட்டு முருகப்பெருமானை மனதார தொழுது, நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்னபடி நமக்குள்ளே இயங்கக்கூடிய சக்கரங்கள் 6 அது முறையாக செயல்படும். 7வது சக்கரம் செயல்படுறது அந்த ஒரு வேலுங்கிறது வேணும். அதுக்கு நம்மளுக்குடைய
இருக்கக்கூடிய உள்நாக்கு. அது தட்டி எழுப்பினா 7வது சக்கரம் நம்மளுக்கு செயல்படும். ஆகவே இந்த முருகப்பெருமானுடைய தத்துவமே இதுதான். ஆகவே அதனால் என்றும் இளமையாக இருக்கக்கூடியவர், பிரகாசமாக ஜொலிக்கக்கூடியவர், அழகானவன் அப்படின்னா பேர் உடையது அந்த முருகப்பெருமானுக்கு. ஏன்னா நம்ம தினசரி தியானங்கள், யோகா பயிற்சி போன்று செய்யும்போது என்றும் இளமை மாறாமல் வாழக்கூடிய தன்மை அந்த சக்கரங்களே கொடுக்குது. ஆகவே அந்த சக்கரங்கள் சொல்லக்கூடிய முருகப்பெருமானை, அந்த சக்தி வேலனை, சக்தி மைந்தனை மனதார வணங்கி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் விடைபெறுகிறேன். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.